Hi guys, welcome to Let's Learn. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th மேத்ஸில் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ நார்மலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங் 1 மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா into adjoint f alpha. முதல்ல இதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் f of alpha is equal to நார்மல் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ காஸ் ஆல்ஃபாவை அப்படியே எழுதியாச்சு. காஸ் ஆல்ஃபா இன்டூ 1 இன்டூ காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0 இன்டூ 0 0ன்னு வந்திருக்கும். மைனஸ் 0 இன்டூ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ ஜஸ்ட் லீவ் இட். அடுத்து பிளஸ் சைன் ஆல்ஃபா இன்டூ 0 இன்டூ 0 0 1 இன்டூ சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. நம்ம ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம், அங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ இது பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ சைன் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா இன்டூ காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். 0வெல்லாம் அப்படியே விட்டுறலாம். சைன் ஆல்ஃபா இன்டூ சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். ஸோ நார்மலாக இது ஒரு விஷயம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ரூல் இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், 1 அப்ளை பண்றேன். அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் ஆல்ஃபா த மாடியூல் அது என்னவா இல்லை, நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு. ஸோ அதனால எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் அடுத்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா இதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எப்பயும் போல சிம்பிள்ஸை ஆல்டர்னேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ முதல்ல காஸ் ஆல்ஃபாக்கு எடுத்துக்கிறேன். 1 இன்டூ காஸ் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். 0 இன்டூ 0 0 தான். ஸோ எனக்கு ஆன்சர் காஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. அடுத்து 0 கண்டுபிடிக்கிறேன். 0 இன்டூ காஸ் ஆல்ஃபா 0 0 இன்டூ சைன் ஆல்ஃபா 0. ஸோ 0. அடுத்து சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். 0 இன்டூ 0 0 1 இன்டூ சைன் ஆல்ஃபா ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம ஒரு மைனஸ் போடுறதுனால அது என்ன ஆயிட்டு பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சைன் ஆல்ஃபா கிடைச்சிருக்கும். அடுத்து 0க்கு 0 இன்டூ காஸ் ஆல்ஃபா 0 0 இன்டூ சைன் ஆல்ஃபா 0. ஸோ 0 பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து 1க்கு காஸ் ஆல்ஃபா இன்டூ காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இன்டூ சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ இது பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. வி ஆல்ரெடி நோ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாக்கு பதிலாக நம்மளால 1 அப்ளை பண்ண முடியும். தென் 0க்கு காஸ் ஆல்ஃபா இன்டூ 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்டூ 0 0. ஸோ 0 பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்கு. 0 இன்டூ 0 0 1 இன்டூ சைன் ஆல்ஃபா ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா போட்டிருக்கோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்கும். தட்ஸ் இட். அடுத்து 0க்கு செக் பண்றேன். 0க்கு போய் செக் பண்ணியிருந்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்டூ 0 0 0 இன்டூ சைன் ஆல்ஃபா 0. ஸோ 0 அண்ட் லாஸ்ட் ஒன் காஸ் ஆல்ஃபா இன்டூ 1 காஸ் ஆல்ஃபா 0 இன்டூ 0 0. ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, காஸ் ஆல்ஃபா கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இதில் அப்ளை பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஸோ அதுக்கு முன்னாடி ஏஐஜே எடுத்து எழுதிக்கோங்க. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா இதே எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். So f of alpha the whole inverse is equal to 1 by modulus of f of alpha எவ்வளோ வந்துச்சு, எனக்கு 1ன்னு வந்துச்சு, into
அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அட்ஜாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? ஏஐஜேவை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ஏஐஜேவை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுறேன். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இதை எழுதியாச்சு. இப்போ அடுத்து இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நான் ஈக்குவேஷன் 2க்கு போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2 எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்க எல்லா இடத்துலையும் மைனஸ் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் போட சொல்லி நான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைனஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது எல்லா இடத்துலையும் மைனஸ் போடுறேன். ஸோ காஸ் ஆல்ஃபா இருக்க இடத்துல மைனஸ் போடுறேன். மைனஸ் 0 சைன் ஆல்ஃபா இருக்க இடத்துல மைனஸ் கொடுக்குறேன். மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்க இடத்துல மைனஸ் கொடுக்குறேன். 0 காஸ் ஆல்ஃபா இருக்க இடத்துல மைனஸ் கொடுக்குறேன். ஸோ மைனஸ். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். என்னைக்குமே ஒரே ஒரு லாஜிக் தான். காஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸை முழுங்கிடும்னு சொல்லுவோம். அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா தான். இதுவே சைன் மைனஸ் ஆல்ஃபாவை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிடும். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ காஸ் முழுங்கிடும். ஸோ காஸ் ஆல்ஃபா 0 சைன் வெளியே தள்ளிடும். ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் வெளியே தள்ளிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு. சைன் ஆல்ஃபா 0 காஸ் மைனஸை முழுங்கிடும். ஸோ காஸ் ஆல்ஃபா. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் எப்படி தான் இருக்கு? ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ வி ப்ரூவ் தட். தட்ஸ் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.